வணக்கம். எனக்கு ரேகின் என்ன ரேகின் தமிழ் விளக்கம் உங்களுக்காக. இவர் டாக்டர் மிகா ஓசி அவர்கள் ஜப்பான் நாட்டில் வந்து கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸர் வேலை பார்த்துருந்தார். இயேசு வந்து மனிதனாக அவதாரம் எடுத்து பூமியில் வந்து நிறைய பேர்த்த கைகள் வச்சு குணமாக்குனார். இது எப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு ஸ்டூடெண்ட்டு. அது மாதிரி பதில் சொல்ல முடியல. அப்போ நிறைய பேர்த்துக்கு கேட்டு பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. நிறைய பேர்த்து கேட்டு பார்த்தாரு, தெரியல. ஒரு ரிசல்ட் கிடச்சிது. அவர் சொல்லியிருக்காரு, எதுக்கும் நீங்கள் அவரை நினச்சி தியானம் பண்ணுங்கள், அதை நினச்சி தியானம் பண்ண எப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்காங்க. சரி, அதை நினச்சி ஒரு இடத்துல போய் தியானம் பண்ணார். தியானம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி நினச்சி தியானம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பூமியிலேருந்து வானத்தில் பின்னல் மாதிரி ஒரு எனர்ஜி பவர் உடம்புல இறங்குச்சு. அது கையில் வந்து ஒரு ஹீலிங்கான ஒரு சூடான ஒரு சக்தி வந்துச்சு. அப்புறம் சரி எதோ கிடச்சிருந்துச்சு, எந்திரிச்சு வந்துட்டார். எந்திரிச்சு வந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்காரு. ஹோட்டலுக்கார பேத்தி வந்து பல்வழியில் அழுது இருந்துருக்குது. அழுதுட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பாப்பாச்சு என்ன கையை வச்சு தடவை கொடுத்துருக்காரு. அந்த பல்வலி வீக்கம் எல்லாமே குணமாயிருச்சு. அதுக்கடுத்து அப்புறம் மூட்டு வலியில் ஒருத்தர் வந்து அவதிப்பட்டிருக்காரு. சும்மா கை வச்சு பண்ணியிருக்காரு, வேறெல்லாம் ஒன்றும் பண்ணல. அது வந்து நோய் குணமாச்சு. அது மாதிரி மின்னல் மாதிரி எனர்ஜி பவர் அவங்க அப்படி தான் தெரிஞ்சிருக்கு இயேசு வந்து இந்த மாதிரி எனர்ஜி வித்து குணமாக்கியிருக்காரு அப்படின்னு. அப்படி தான் தெரிஞ்சிருக்கு. அது வந்து அப்போ நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்தாரு. இதை வந்து ரேக்கினா ரேன பிரபஞ்சம் கீன சக்தி. ஜப்பானில் வந்து சி எனர்ஜின்னு சொல்லுவாங்க. கராத்தே கிட் படத்தை மாத்திரவுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபைட்டு வைப்பாங்க, அந்த காலை வந்து அந்த பையன் உடச்சிருவேன். அப்போ கொஞ்சம் இது வந்து ரெடி கொண்டு வருவாங்க. எப்படிங்கிறத ஜாக்கி ஜான் வந்து சின்ன பையன் வந்து பையன் கிட்ட கேட்பேன். சி எனர்ஜி வச்சு தான் க்யூர் பண்ண அப்படின்னு சொல்லி ஜாக்கி ஜான் வந்து பையன் கிட்ட சொல்லுவார். ட்ரெயினில் வந்து அந்த இன்சிடென்ட் நடக்குது, படம் பார்த்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கொரியாவில் QIன்னு சொல்லுவாங்க. மனித உடலை சுற்றி ஆறா அப்படிங்கிற வளையம் இருக்குதுங்க. அந்த வளையம் வந்து நேராக சொல்லும் போது உடலுக்கு நோய்கள் வராது, எதிர்மறையாக சொல்லும் போது உடல் நோய்கள் வரும். அந்த நோய்களை குணப்படுத்துறது அந்த மாதிரி சி எனர்ஜி வச்சு க்யூர் பண்ண போகிறோம். இது மொத்தம் வந்து 5 டிகிரி இருக்குதுங்க. 1 2 3 4 5. 1 2 ஹீல் லெவலு, 3 லெவல் வந்து 3 4 வந்து மாஸ்டர் லெவலு, 5வது வந்து கிராண்ட் மாஸ்டர் லெவலு. ரேக்கில் வந்து 4-5 ரேக்கி இருக்குதுங்க. மாடர்ன் ரேக்கி இருக்குது, ட்ரெடிஷ்னல் ரேக்கி இருக்குது, ஊசி ரேக்கி இருக்குது. இந்த மாதிரி 4 பிரிஞ்சுருக்குதுங்க. நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்தாரு. இலவசம் பண்ணி கொடுத்து நிறைய பேருக்கு இந்த அவ்வளோக்கு ப்ராப்ளம் இல்லை. அதனால் சார்ஜ் போட்டு எல்லாத்துக்கும் நிறைய பேர் பயிற்சி கொடுத்து நிறைய உலகம் ஃபுல்லாக நல்ல பிரபலம் ஆச்சு. இது படிக்க முன்னாடி இந்த விஷயத்த ஒரு வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வீடியோ போட்டு 5 வருஷம் முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், நல்லா ரீச் ஆச்சு. அதனால் இந்த வீடியோ நிறைய புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.